நிறைவான வாழ்க்கையை தேவனே உங்களுக்கு தருகிறார். சங்கீதம் 34:10 வாசிக்கும் பொழுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. கிறிஸ்தவர்களுக்கு குறைவில்லை என்று போதிக்கவில்லை, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு குறைவில்லை என்று போதிக்கவில்லை, ஞானஸ்நானம் எடுத்துவிட்டால் அவர்களுக்கும் குறைவில்லை என்று போதிக்கவில்லை. பதிலாக கர்த்தரை தேடுகளுக்குத்தான் குறைவில்லை என்று வேதம் போதிக்கிறது. கர்த்தரை தேடுவதென்றால் அவருடைய வார்த்தையை நாடுவது, அவருடைய வார்த்தையை படிப்பது மற்றும் தியானிப்பது. இப்படிதான் கர்த்தரை நாம் தேட முடியும். இப்படி தேடுகளுக்குத்தான் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் குறைவற்ற வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தையே தேடுங்கள். சங்கீதம் 1-2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லியிருக்கிறதை நாம் அறிந்திருக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கென்று விசுவாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடையதாக்கி கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பிரியமாய் இருங்கள். வேதத்தை மறவாமல் ஒவ்வொரு நாளும் தவறாமல் வாசியுங்கள். வார்த்தையை சரியான ரீதியில் புரிந்து கொள்ளுங்கள். ஜெபத்துடன் செயல்படுங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த நாள் தேவன் உங்களுக்கு நிறைவான வாழ்க்கை தரும்படியாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.